என் பேர் இந்துமதி. எனக்கு வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. 2010க்கு முன்னாடி என்னோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பேங்கிங் செக்டார்ல இருந்தேன் ஒரு 13+ இயர்ஸ். அப்புறம் இப்போ கேரியர் பிரேக் எடுத்து இப்போ குவியில் நான் வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இன்னும் என்னோட ஃபீல்டு இப்போ வந்து ஐடியா மாறிடுச்சு. நான் ஐடிலேருந்து ஐடியா மாறிடுச்சு. ஸோ அதுக்கு பெரிய பூஸ்டர் வந்து குவி தான். கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது 1 இயர் பிரேக் தான் இருந்தேன். இப்போ கோர்ஸ் முடிக்கும் போது 1 இயர். ஸோ ஆக்சுவலி 2 இயர்ஸ். ஆக்சுவலா நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு கெரியர் ஷிஃப்டிங் யோசிச்சுட்டு இருந்தேன். பர்சனல் growth-ஆ கிடையாது. ஆக்சுவலா அங்க ஒரு 9 to 5 ஜாப் போறீங்க, ஒர்க் பண்றீங்க, சேலரி வரும். ஸோ இட்ஸ் கவர்மெண்ட் செக்டர்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்தது. பட் பர்சனலி growthங்கிற போது இல்ல, என்னோட இண்டிவிஜுவாலிட்டி அங்க கிடைக்கல. ஸோ நான் ஐடி டு ஐடி ஷிஃப்ட் பண்ணும்போது நான் நிறைய கோர்சஸ், நிறைய ஃபீல்ட்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ரிசர்ச்ல நான் 2-3 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணதுல டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸா இருந்தது. ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து உங்களுக்கு அதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருந்து எல்லாமே கொலாபரேஷன்ல இருந்துச்சு. ஸோ கெரியர் ஷிஃப்டிங்க்கு இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ணேன். எதுல நம்ம கோர்ஸ் பண்றோங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா நான் நார்மலா யூடியூப்ல நிறைய ஃப்ரீ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அவங்க வந்து கோர்ஸ் சொல்லி தராங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் வேணும், அது இல்லாம எனக்கு பிளேஸ்மெண்ட்டோட வேணும். பட் குவி ஏன்னா எனக்கு இதுல வந்து அவங்க நிறைய லாங்குவேஜஸ்ல எடுக்கிறாங்க யூஸ்வலா. பட் சில டேர்ம்ஸ், சில அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எல்லாமே நம்மளோட மதர் டங்க்ல இருந்தா இன்னும் பெட்டரா தோணும். அதனால சரி குவியில வந்து எங்களுக்கு அந்த மல்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு சரி இந்த பேட்ச்ல தான் வேணும், எனக்கு வீக் டேஸ்ல தான் வேணும், இந்த டைமிங்ல தான் வேணும் அப்படி எல்லாம் பார்த்துட்டு ஸோ ஃபைனலா நான் குவி செலக்ட் பண்ணேன். இந்த ஆப்ஷன் வந்து நான் ரெக்ரெட் பண்ணவே மாட்டேன். இட் வாஸ் த பெஸ்ட் டெசிஷன் இன் மை லைஃப். குவி சிலபஸ் பார்க்கும்போது பயங்கர பேசிக்கா இருந்தது. பைத்தான்ல பேசிக், எஸ்கியூல பேசிக், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எம்எல், அப்புறம் கொஞ்சம் டிஎல் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கரிக்குலம் வைஸாவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது இல்லாம எனக்கு மென்டர் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்கணும், கரெக்டா சொல்லி தரணும், நமக்கு லேர்னிங் ஓகே பட் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு மென்டரை தான் நான் யோசிச்சேன். பட் எனக்கு வந்து மென்டர் வந்து கைடட் அஸ் சோ வெல். ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்க, அந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு டைமிங் எடுத்துக்கிட்டாங்க. கோர்ஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல வந்து அவங்க வந்து எங்களுக்குரிய சின்ன சின்ன மாடியூல்ல சின்ன சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்களே வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் அதுலயுமே டிஸ்கஷன் மாதிரி, கிளாஸ் டிஸ்கஷன் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பைத்தான்ங்கிற லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அது ஆரம்பிக்கும் போது எனக்கு பயங்கர டவுட் இருந்தது. பட் கிளாஸஸ் போக 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 அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் தட் வாஸ் வெரி வெல். அந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து என்னாலையும் கோட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மென்டார் இல்லாம ஆகவே ஆகாது. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது எல்லா கரிக்குலம் பேஸ் பண்ணி அவங்க நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. மினி ப்ராஜெக்ட்ஸ் 5 மினி ப்ராஜெக்ட்ஸ், ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட். பட் இப்போ கோர்ஸ் முடிஞ்சு இவ்வளவு நாள் கழிச்சு அதை திரும்பி பார்க்கும் போது அஸ் ரிவைன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து ஏன் அவ்வளோ டைம் எடுத்துட்டோம் அப்படிங்கறது இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா அது ஈஸி ப்ராஜெக்ட் தான். அதுக்கப்புறம் 5 மினி ப்ராஜெக்ட்ஸ்மே 5 டிஃப்ரெண்ட் ஜர்னர் மாதிரி இருந்தது. 2 எம்எல் இருந்தது, 1 சீக்வல் இருந்தது, 1 பவர் பிஐல இருந்தது, 1 நார்மல் டேட்டா இடிஐல இருந்தது. ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து சாய்ஸஸ் மாதிரி இமேஜ் டேட்டால கொஞ்சம் இருந்தது, என்எல்பில இருந்தது. ஸோ தட் வாஸ் ஆர் சாய்ஸ். நான் என்எல்பி எடுத்தேன். ஸோ ஃபைனலி 5 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சு என்னோட ப்ரொஃபைல திருப்பி பார்க்கும் போது ஆஃப்டர் மை கெரியர் கேப் இட் வாஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது ஆக்சுவலி. அது இல்லாம எனக்கு கொஸ்டின் செஷன்ஸ், அதாவது டவுட் செஷன்ஸ் நிறைய இருக்கும் போது எனக்கு அந்த queries ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அதை அவங்க வந்து இம்மீடியட்டா அதை ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு அந்த queriesக்கான அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இல்லாம எனக்கு வந்து நார்மலா அந்த வீக் டேஸ்ல சின்ன சின்ன கோர்சஸ் தராங்க, ஃப்ரீ கோர்சஸ். அதாவது இந்த ஃபீல்ட்ல ஒட்டி டேட்டா சயின்ஸ் சுத்தி இதை வச்சு வேற என்ன நம்ம அடுத்த வேற ஏதாவது நம்ம ஃபீல்ட்ல சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கான கோர்சஸும் குவியில தராங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து மென்டார் வந்து மணிகண்டன் சார் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு ஆரம்பிச்ச விதமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா ஆரம்பிச்சு, ஏன்னா நமக்கு வந்து வேற செக்டர். ஸோ இது இவ்வளவு ரொம்ப ரொம்ப பேசிக்கான டவுட்ஸ் கேட்டா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ, கிளாஸ்ல இருக்கவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற அந்த பயமே கிடையாது. எவ்வளவு சில்லி கொஸ்டின்ஸா இருந்தாலும் அவர் வந்து ஓகே இவங்களுக்கு தெரியல அதனால கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே நமக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்க மென்டர் வந்து பண்ணது. அந்த கிளாஸையுமே எங்க பேட்சுமே ரொம்ப சூப்பரா கொண்டு போனாரு. 1-to-1 சொல்லுவாரு, கிளாஸ்குள்ளேயும் வந்து நல்லா ஜாலியா. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைவ்ல நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள தான் சொல்லுவாரு. அது வந்து இல்ல இப்படிதான் அப்படிதாங்கிற மாதிரியே கிடையாது. அந்த ப்ராப்ளம்க்கு இதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நமக்கு
எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் நான் ஐடிங்கிறதுனால நான் கோடிங்கே பண்ண வேணாம்னு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்தது ஆக்சுவலா. பட் கோடை வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அந்த யூசர் இன்புட் வாங்கி அதை ரன் பண்ணி சக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு அக்யூரசி பண்ணி அதுக்கான பேக் அண்ட் ப்ரொசீஜர்லாம் பண்ணும்போது எனக்கே என்னைய பார்த்தா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து அது பியாண்ட் இமேஜினேஷன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தாட் ப்ராசஸும் இப்ப குவிக்கு அப்புறம் இருக்கிற தாட் ப்ராசஸும் டோட்டலா வேற. அதுக்கு மெயின் பூஸ்டர் வந்து குவி தான் ஆக்சுவலா. குவி இல்லைன்னா இது வந்து சாத்தியமே இல்லை.